ஹாய் கொடஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் பேராமீட்டர் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ப்ரோக்ராமோட நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் பேராமீட்டர்னால் என்ன அப்படின்ற ஒரு சின்ன டெஃபினிஷனோட ஸ்டார்ட் பண்ணிப்போம் நம்ம வீடியோவை. பேராமீட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஜாவாவில் வந்து மெத்தட் தான் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம இன்சைட் ஆஃப் எனி வேரியபிள், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெத்தடில் ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஏதாவது நீங்கள் வேரியபிளோ இல்லைனா டேட்டா டைப்போ ஏதாவது பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பேராமீட்டர் அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுவோம். அண்ட் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேராமீட்டர் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறோம்ல. ஸோ அதுக்காக நான் வந்து பப்ளிக் கிளாஸ் மெயின் அப்படின்ற போட்டுக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபைல் நேம் வந்து main.java அப்படின்றது கொடுத்துருக்கேன். அதனால் பப்ளிக் கிளாஸ் மெயின் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்காக ஸ்டாட்டிக் வாய்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு மெத்தடில் கால் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த மெத்தடை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி கால் பண்ண முடியும். இல்லைனா அந்த மெத்தடை வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அந்த ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இன்சைட் ஆஃப் ப்ரோக்ராமில் எங்கே வேணால் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பேராமீட்டர் எப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஸோ அதை தான் நான் மெயினாக சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு அந்த மெத்தடில் நான் வந்து சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய மெத்தடை நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி என்னோடய மெத்தடை வந்து ஸ்டாட்டிக்காக நான் மாற்றிட்டேன். அதனால தான் நான் வந்து டேரெக்டாக நான் வந்து கால் பண்ணியிருக்கேன் என்னோடய மெத்தடை. இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வெல்கம் அப்படின்றது கொடுத்தது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம ஒரு மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணலாம் அந்த மெத்தடில் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் நான் வந்து அந்த மெத்தட், அதாவது நான் அந்த மெத்தடுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற பாருங்கள், டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்கேன்னா. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் நேம் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேராமீட்டரில் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே ஒரு டேட்டா டைப்போடு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் டைப்பாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் நம்பரு அப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பூலியன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இதே மாதிரி நீங்கள் டேட்டா டைப்பில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து கால் பண்ண முடியும். சேம் நம்ம ஜாவாவில் இனிஷியேட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஸ்ட்ரிங் நேம் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேமை வந்து நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் நம்மளோட மெத்தடில் பாருங்கள் எரர் காமிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அவுட்புட்டில், அதாவது மெத்தடை கால் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏதாவது அதுக்கு வேல்யூ கொடுக்கணும், அதாவது இனிஷியேட் பண்ணணும். நீங்கள் இது வந்து ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர் வரும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு அதுக்குள்ளே கோடர் கனெக்ட் அப்படின்றது போட்டேன்னா இப்போ பாருங்கள் எனக்கு வெல்கம் அப்படின்றது போட்டு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நேம் கொடுத்தோம்ல அதோடு சேர்த்து நம்மளோட கோடர் கனெக்ட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பேராமீட்டரை மெத்தடில் வந்து பாஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம மல்டிபிள் பேராமீட்டர் கூட பாஸ் பண்ணிக்க முடியும் ஒரே மெத்தடில். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். இல்லைனா அகைன் நான் வந்து உங்களுக்கு 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி எத்தனை பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற பேராமீட்டரை வந்து மெத்தடில் கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் எப்படி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து வீடியோ போடுறேன். நான் வந்து சேம் மெத்தடில் வந்து உங்களுக்கு இன்ட் ஏஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் ஏஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணக்கப்புறம் என்னோடய மெத்தட் கால் பண்ணலை அந்த மெத்தட்லையும், அதாவது மெயின் மெத்தடில் கால் பண்ணலை அதுலேயுமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஏஜை வந்து போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெத்தட், அதாவது மெயின் மெத்தடில் கால் பண்ணும்போது ப்ளஸ் ஐக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணுவீங்க. நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குற ப்ளஸ் வேறு, இதுவே நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அதில் கொடுக்குற ப்ளஸ் வேறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ளஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் அதோட அவுட்புட் அசியூம் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வந்து மெத்தடில் கால் பண்ணும்போது
மோஸ்ட்லி நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. நீங்கள் வந்து கமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஏஜ் வந்து 18 அப்படின்றது கொடுத்துட்டு இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் வந்து ஏன் தேவை அப்படின்றது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன எரர் வருது பாருங்கள். நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து ரன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சின்ன எரர் வந்து ஓகேவா. நீங்கள் டேரெக்டாக ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த மெத்தடை ஒரு ஸ்டாட்டிக்காக க்ரியேட் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போ தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஸ்டாட்டிக்கை வந்து அப்படியே ஸ்டாட்டிக் அப்படின்றது போட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு என்ன வரும், வெல்கம், நம்ம கோடர் கனெக்ட் நேமு, அதுக்கப்புறம் நம்மளோட ஏஜ் ஓகேவா. இந்த மாதிரி நம்ம வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக என்ன பண்ணலான்னா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத வந்து இப்போ பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப்பில் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது நார்மலாக நம்ம நான் ரிட்டன்லேயும் பண்ணலாம், ரிட்டன் டைப்லேயும் பண்ணலாம். அதுக்காக நான் ரிட்டன் டைப்பில் எப்படி பண்ணுறதுன்றதை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் ரிட்டன் டைப்புக்காக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோன்னா நம்ம ரிட்டன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் சேம் நம்ம வந்து ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ரிட்டன் டைப்னால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ட் அப்படின்றது போட்டு சேம் டிஸ்பிளே அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ட் ஏஜ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ண போகிறேன். அதனால் ஏஜ் கொடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஏஜ் இஸ் வேலிட் அப்படின்றத கொடுத்துட்டு எல்ஸில் அதை காப்பி பண்ணி நான் அப்படியே போட்டுக்கிறேன். நம்மளோட மெயின் மெத்தடில் வந்து 17 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ணும்போது ரிட்டர்ன் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ரன் பண்ணும்போது எரர் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் சேர்த்துக்கலாம். இந்த ரிட்டர்னில் வந்து நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ, அதாவது என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து மோஸ்ட்லி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிட்டன் டைப்பில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரிட்டன் x+y அப்படின்றத கூட கொடுப்பாங்க. அது வந்து ஆட் பண்ணுற மெத்தடு. அது வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதை ஷார்ட்ஸாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு பாருங்கள் ஏஜ் இஸ் வேலிட் அப்படின்றது காமிக்குது. இதுவே நம்ம கொடுத்த ஏஜோட அதிகமாக கொடுத்து பார்ப்போம். 18 கொடுத்துருந்தோமா. ஸோ இப்போ வந்து நம்ம 19 கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணி இப்போ 19 கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். அகெயின் சேம் ஏஜ் இஸ் வேலிட் அப்படின்னு தான் காமிக்குது. ஸோ நான் வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணனால நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக அதில் வந்து நாட் வேலிட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதை நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஏஜ் இஸ் நாட் வேலிட் அப்படின்ற ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன்.